மேரி அமுதாவின் வாழ்க்கை வங்கித்துறையின் இறுக்கமான அறைகளிலிருந்து சமூகத்தின் விரிந்த களங்களுக்கு விரிவடைந்த ஓர் அற்புதமான பயணம். நான் யூகோ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு ரீசெண்டாக ரிட்டையர் ஆனேன். ஏன்னா நமக்கு 2 கை 2 கால் நல்லா இருக்கிறவங்களாலே உழைச்சி நம்மளை காப்பாற்றிக்க முடியலங்கும் போது இவங்க ரொம்ப மாற்றுத்திறனாளி, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கனால இங்கே அவங்க கற்றுக்குறாங்க, சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் தனது அனுபவங்களையும் திறமைகளையும் சமூக முன்னேற்றத்துக்காக அர்ப்பணித்துள்ளார். இவரது பன்முக ஆர்வங்களும் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்கும் கனவும் சாதாரண வங்கி ஊழியரிலிருந்து சிறந்ததொரு சமூக மாற்றத்தின் தூதுவராக உருமாற்றியுள்ளது. 2005ஆம் ஆண்டு தன் தந்தையால் நிறுவப்பட்ட கிரேஸ் ட்ரஸ்ட் சென்னையின் நிர்வாக அறங்காவலராக பொறுப்பேற்றுள்ள இவர் எளிய மக்கள், மாற்றுத்திறனாளிகளின் கல்வி மற்றும் வாழ்வாதார தேவைகளுக்கு உதவி வருகிறார். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த்தின் சமூக சேவை சுகாதார பிரிவின் பொறுப்பாளராகவும் 2024-25க்கான செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், அமில தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள், LGBTQ சமூகம் ஆகியோருக்கு ஆதரவு அளிப்பதோடு குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான வன்முறை ஆகியவற்றுக்கும் குரல் கொடுத்து வருகிறார். கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது நல்லது அப்படின்றதுனால அவங்களுக்கு டெய்லரிங் மிஷின் கொடுத்து தையல் பயிற்சி பெண்களுக்கு கொடுத்து அவங்க வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் இங்கே ஏதாவது தச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்துவதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்குவதே எனது கனவு என்று கூறும் மேரி அமுதா அவர்களுக்கு மல்டிஃபேசிட்டட் சோஷியல் சர்வீஸ் சாம்பியன் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது என் சென்னை, யங் சென்னை.